வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். லோட்டஸ் ஸ்டெம் மஞ்சூரியன். லோட்டஸ் ஸ்டெம்ங்கிறது ரொம்ப காமன் இல்லை, நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. தாமரை தண்டு. ஆனால் நம்ம பாட்டி காலத்துலேருந்து நம்ம அந்த தாமரை தண்டு வத்தல் சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போல்லாம் அந்த ஃப்ரெஷ்ஷான தண்டில் நிறைய டிஷ்ஷஸ் அழகாக பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் இப்போல்லாம் வந்து மஷ்ரூம் பன்னீருக்கு ஈக்குவலாக இந்த லோட்டஸ் ஸ்டெம் யூஸ் பண்ணுறாங்க. லோட்டஸ் ஸ்டெம்ங்கிறது ஒரு நல்ல நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஒரு வெஜிடபிள்னு சொல்லலாம். இது ரொம்ப சம்மருக்கு ஆப்டான ஒரு டிஷ்ஷுங்க. ரொம்ப புதுமையான ரொம்ப டேஸ்டியான லோட்டஸ் ஸ்டெம் மஞ்சூரியன் எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம லோட்டஸ் ஸ்டெம் மஞ்சூரியன் இல்லைனா ஹனி கார்லிக் லோட்டஸ் ஸ்டெம், சில்லி கார்லிக் லோட்டஸ் ஸ்டெம் எல்லாமே சின்ன வேரியேஷன் தான். இந்த 3 டிஷ்ஷுக்கும் 3மே கிட்டத்தட்ட ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த வண்டர்ஃபுல் ஸ்டார்டருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோட்டஸ் ஸ்டெம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இங்கே சென்னையில் வந்து தான் எனக்கு கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி நான் வத்தல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே பழமுதிர்லேயே ஈஸியாக இந்த லோட்டஸ் ஸ்டெம் நல்ல சூப்பராக கிடைக்கிது. இது கிட்டத்தட்ட வாழைத்தண்டு வாழைக்காயெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு தண்ணி காய் தான். இதை நம்ம வந்து வாட்டரில் போட்டு வைக்கணும், இல்லைனா கருப்பாயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் 2 லோட்டஸ் ஸ்டெம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஹாஃப் ஆனியன், அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் ஆனியன் வரும் பார்த்திங்களா, அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஜிஞ்சர் அதுவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 க்ரீன் சில்லி, அப்புறம் கொஞ்சம் தாராளமாக ஸ்ப்ரிங் ஆனியன். எல்லா மஞ்சூரியன் ஹனி கார்லிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் தேவை இல்லைங்களா. ஸோ அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பெப்பர் பவுடர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு தேவையான ஆயில், எனி குக்கிங் ஆயில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் டார்க் சோயா சாஸ் கொஞ்சம், அப்புறம் சில்லி ஆயில்னு ஒன்று கிடைக்கும். இந்த என்ன சொல்கிறது, க்ரஷ்டு சில்லியை ஆயிலில் போட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியும் வாங்க கிடைக்கும். இது நம்மளுக்கு ஈஸியாக எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கண்டிப்பாக ரெட் சில்லி சாஸ் இதுக்கு தேவை. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சா இஷ்டமாக இருந்தால், அதாவது நிறைய பேருக்கு ஒரு ஸ்வீட் டச் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கு கொஞ்சமாக ஹனி. ஓகே, இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்ப்போம். இப்போ முதல் வேலையாக லோட்டஸ் ஸ்டெம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். உள்ள கிட்டத்தட்ட வெண்டைக்காய் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இது முதல்ல நம்ம இப்படி ஸ்கின் பீல் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும். இதுவும் நம்ம லோட்டஸ் ஸ்டெம்மை நம்ம அழகாக பீல் பண்ணி வச்சாச்சு. இது கிட்டத்தட்ட வெண்டைக்காய் மாதிரி இருக்கும் சரிங்களா. இங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டுடலாம். ஸோ இது எவ்வளோ தின்னாக முடியுமோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணணும். இதை பாருங்கள், இது ஒன்று தான் இதில் வேலையே என்ன கேட்டால். வேறு எல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த சிப்ஸுக்கு சீவுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் அதில் கூட சீவிக்கலாம். டூவில் கையோடு நீங்கள் வாட்டரில் போட்டு வச்சிடணும், வாழைத்தண்டு மாதிரி, இல்லைன்னா கருப்பாயிடும். ஓகே, ஸோ இதோ நல்லா பாருங்கள், நல்லா சிப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுபோல் தின்னாக இப்படி கட் பண்ணிடணும். ரொம்ப தின்னாக, முடிஞ்ச அளவுக்கு தின்னாக கட் பண்ணிடணும். ஏன்னா திக்காக இருந்தால் அது டேஸ்ட் மாறிடுங்க, கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இதை பிளான்ச் பண்ணுவாங்க. பிளான்ச்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் குக் பண்ணுறது. 2 மினிட்ஸ், அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி கோல்டு வாட்டரில் போட்டு எடுத்துடணும். அவ்வளோதான், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தாங்க. பாருங்கள், இப்போது கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். பிளான்ச்சிங்னா வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு மணி பாத்திரத்தில் வச்சு இது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இமீடியட்டாக எடுத்து என்ன பண்ணணுன்னா, பார்த்து பண்ணுங்கள், கோல்டு வாட்டர் இருக்குது இல்லைங்களா,
அதில் போட்டுருணும். ஏன்னா ஓவர் குக் ஆகக்கூடாது, அதுக்கு தான். இதோ இந்த துவர்ப்பு, அதை வாழைக்காய் மாதிரி இது, அதோட துவர்ப்பு வழுவழுப்பெல்லாம் போயிடும். எகெயின் இந்த கோல்டு வாட்டர்லேருந்தும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இதோ நம்ம நல்லா பிளான்ச் பண்ணி வாட்டர் சுத்தமாக ஃபில்டர் பண்ண ஸ்லைசஸ் ஆஃப் லோட்டஸ் ஸ்டெம். ஓகே, இதில் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் பெப்பர், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் எது அவைலபிளோ அது போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட். இது வந்து கரண்டியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா உடஞ்சிரும். ரொம்ப தின் ஸ்லைசஸாக பண்ணியிருக்கோம், அதனால் நான் கையிலேயே பண்ணுறேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு அது ஹைஜீனாக தோணலைன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டோ ஏதோ பண்ணுங்கள். சரியா, க்ளவுஸ் போட் பண்ணுங்கள், இல்லைனா கரண்டியால் பண்ணுங்கள். பட் எனக்கு கரண்டியால் பண்ணால் கண்டிப்பாக இது உடஞ்சி போயிடும். பாருங்கள், ரொம்ப தின் ஸ்லைஸ், அதனால தான். சரிங்களா, இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். ஓகே, இது அப்படியே டஸ்ட் பண்ண மாதிரி இருக்கணும், அப்போ தான் கிறிஸ்பாக ஃப்ரை ஆகும். ஸோ ஆயில் நல்லா சூடாகணும். சூடான பிறகு ஆயில் நல்லா சூடான பிறகு இதோ நம்ம எல்லாம் ஒன்றா எடுத்து போட்டோன்னா அப்படியே கட்டியாகிடும். அதனால தான் சிப்ஸ் மாதிரி வராது, அதுக்காக தான் கையில் அப்படி எடுத்து போடுறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அதாவது கலகலன்னு சத்தம் வருது, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா ரொம்ப கருகக்கூடாது, தாமரை வளையம் வத்தல் மாதிரி ஆகிடக்கூடாது. பார்த்திங்களா சத்தம், அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ அடுத்த பேட்ச் உதுத்து போடுறது ரொம்ப முக்கியங்க, அதனால தான் அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ செகண்ட் பேட்சும் நல்ல கலகலன்னு பார்த்திங்களா சவுண்டு, அது மாதிரி கலகலான்னு ஃப்ரை ஆன வரைக்கும் வைக்கணும். ஸோ இது ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதோ இந்த அளவுக்கு ஒயிட் கலரில் கிறிஸ்பாக உடையிற மாதிரி ஃப்ரை பண்ணணும். அதே நம்ம இப்படி ப்ரௌனாக பண்ணோன்னா இந்த தாமரை வத்தல் தயிர் சாத்துக்கெல்லாம் விற்கும் பாருங்கள், நம்ம மோர் வத்தல் மாதிரி, அந்த மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு. இந்த இதில் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வரும். சரிங்களா, கரெக்டாக அந்த மஞ்சூரியனுக்கு டேஸ்ட் வரும். ஸோ இதோ நம்ம எல்லா தாமரை வத்தலும் பாருங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். சரியா, ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஏதோ கார்லிக் அண்ட் ஜிஞ்சர், அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் போட்டோம். இது கூடவே நம்ம க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி க்ரீன் சில்லி மஞ்சூரியனுக்கு தேவையில்லை, அதே சில்லி கார்லிக் லோட்டஸ் ஸ்டெம்னா தேவை. அதுக்கு க்ரீன் சில்லியும் கார்லிக்கும் மட்டும் போட்டால் போதும். அப்போ ஜிஞ்சர் அவாய்ட், நான் தான் சொன்னேன், சின்ன சின்ன வேரியேஷன் தான். இதே ஆயிலில் வெறும் க்ரீன் சில்லி நிறையா, கார்லிக்கும் மட்டும் போட்டு இதே சேம் சாஸஸ், மற்றதெல்லாம் இதே தான் ப்ராசஸ்ஸு. ஸோ அது வந்து சில்லி கார்லிக் லோட்டஸ் ஸ்டெம். அதிலே நீங்கள் கோபினா, காலிஃப்ளவர், மஷ்ரூம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப ஈஸிங்க. இந்த மஞ்சூரியன் தான் இருக்கிறதுல ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் போயிடுச்சு, போதும். இப்போது நம்ம இந்த ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியனும் ஒரு பாதி ஆனியனும் பெருசாக வச்சுருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இந்த சாஸர்லலாம் நிறைய சால்ட் இருக்கும், அதனால தான் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது லோட்டஸ் ஸ்டெம்மில் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ இதில் வேணால் நம்ம இந்த ஆனியனுக்கு மட்டும் ஜஸ்ட்டு 1 பிஞ்ச் போடலாம். அப்புறமா கடைசியாக
டேஸ்ட் பண்ணிட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். போதும். ஆனியன்லாம் வந்து சாஃப்ட் ஆகக்கூடாது, க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம சாஸை ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு இந்த சாஸெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சில்லி ஹனி லோட்டஸ் ஸ்டெம்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஹனி போடலாம். இல்லைனாலும் மஞ்சூரியன்னாலும் கொஞ்சமாக சுகர் போடுவாங்க. அப்போ தான் அந்த உப்பு புளிப்பு காரத்துக்கு பேலன்ஸ் ஆகும். நான் கொஞ்சமாக, ஆனால் அந்த ஸ்வீட் டிஷ் பிடிக்காதவங்க இந்த ஹனியை அவாய்ட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் டு பேலன்ஸ் திஸ் டேஸ்ட். ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா திக்கனாகி வருது பாருங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜை. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி காரம் கம்மியாக சில்லி சாஸ் ஊற்றுங்க. கொஞ்சம் ஸ்வீட் வேணுமா ஹனி ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோ சாஸ் வேணால் ஆட் பண்ணுங்கள். புளிப்பு இன்னும் தேவைப்பட்டால் சோயா சாஸை ஆட் பண்ணுங்கள். எல்லாம் போதும்னு ஃபீல் பண்ணால் இந்த கலன்னு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற லோட்டஸ் ஸ்டெம்மை ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லா பக்கமும் அந்த சாஸ் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்ல தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியன். அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் செசமே, வெள்ளை எள், செசமே சீட்ஸும்பாங்க. சரியா? அதுவும் அட்ராக்டிவாக இருக்கும், கலரும் ஒரு க்ரன்ச்சினஸும் கிடைக்கும். அதனால் இந்த பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட லோட்டஸ் ஸ்டெம் மஞ்சூரியன் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப புதுமையான லோட்டஸ் ஸ்டெம் மஞ்சூரியன் ஈஸியாக எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.